ஸ்ரீ குருவே நமக. ஸ்ரீ சுக்கிரபவானே நமக. ஸ்ரீ சுக்கிரபவானே நமக. ஸ்ரீ சுக்கிரபவானே நமக. அனைவருக்கும் வணக்கம். பாகம் 68. இன்றைக்கி இது வரைக்கும் 8 லக்னத்துக்கு காதல் வரும்னு தனித்தனியாக போட்டிருக்கோம். இன்றைக்கி தனுசு லக்னத்துக்கு பார்க்கலாம். நம்ம காதலில் சப்ஜெக்ட்டுக்கு உறுதியாக காதல் வரும்ன்றத இந்த விதிகள் இருந்தால் இது ஒரு வழியில் காதல் உள்ளே வரும். ஓகேங்களா? தனுசு லக்னம் சொன்னால் லக்னம் இந்த இடத்துல இருக்கும். தனுசு லக்னத்துக்கு காதல் வரும்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. தனுசு லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ சப்ஜெக்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? தனுசு லக்னம்னா இந்த இடத்துல லக்னம் இருக்கும். இந்த இடம் தான் காதல் பண்ணுற இடம். ஓகேங்களா? இதே களத்திர ஸ்தானம்னு ஜோதிடர் சொல்லுவாங்க. நான் மாற்று கருத்தையே சொல்லலை. இந்த இடத்துல காதல் உறுதியாக உண்டு. சில பேர் 7ஆம் இடத்துல இருந்தாலே காதல் வரும்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் வேறு இடத்த சொல்லியிருக்கோம். அது காரணம்லாம் உள்ள ஒரு பிரிவில் இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம தனுசு லக்னம் காதல் இருந்த இடம். இந்த இடத்துல சூரியன் இருந்தால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். கிரகம் என்ன கிரகம் இருக்குன்றதை பொறுத்து நட்சத்திரங்கள் பிறந்தவங்களுக்கு காதல் உறுதியாக வரும். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் ஒரு 3 கிரகம் கூட இருக்கலாம். சூரியன், குரு, ராகு கூட இருக்கலாம். அல்லது செவ்வாய், சுக்கிரன், கேது கூட இருக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒரு கிரகம் இருக்கலாம், பல கிரகம் இருக்கலாம். இருந்தால் இந்த இடத்துல இருக்கிற கிரகத்துக்கு காதல் வரும் அப்படிங்கிறது தான். சூரியன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தபடியாக செவ்வாயை பார்ப்போம். செவ்வாய் இந்த இடத்துல இருந்தால் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் அந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு காதல் வரும். புதன் இருந்தால் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தால் காதல் வரும். குரு இருந்தால் புனப்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் காதல் வரும். சுக்கிரன் இருந்தால் பரணி, பூரம், பூராட நட்சத்திரத்தில் பிறந்தால் காதல் வரும். சனி இருந்தால் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தால் காதல் வரும். ராகு இருந்தால் திருவாதிரை, சுவாதி, சதை நட்சத்திரத்தில் பிறந்தால் காதல் வரும். கேது இருந்தால் அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரத்தில் காதல் வரும். சப்போஸ் இந்த கிரகமே இல்லைன்னா இந்த நட்சத்திரங்களில், அதாவது ஆயில்ய நட்சத்திரம் கிரக பாதசாரம்னு ஒரு ஜாதகத்தில் இருக்கும். நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டாலும் பார்க்கலாம். தனுசு லக்னம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரம் தான் கிரகம் இருக்கான்னு பாருங்கள். தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக அந்த பருவ காலத்தில் அவர்களுக்கு காதல் உறுதியாக வரும் என்று கூறிக்கொண்டு, உங்கள் ஜாதகம் இந்த மாதிரி பார்க்க வேணும், பொருத்தம் பார்க்கணுன்னா என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இந்த இடத்துல இருக்குது. கால் பண்ணுற நம்பர் இருக்குது. தாராளமாக கால் பண்ணி நீங்கள் விரைவில் திருமணம் நடப்பது எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மகர லக்னத்துக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.